அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியும் கர்த்தர் இந்த சபையில ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. அதை அடிப்படையாக வைத்து இன்னைக்கு இன்னொரு சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த பாதத்திலே அமரும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறது என்றது. அதுதான் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிறது. அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவது, அவரோடு கூட பேசுவது. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், எவ்வளவு அருமையா சொல்றான், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா, ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ நீங்க வேதத்தை தியானிக்கும் பொழுதும் சரி, நீங்க ஜெபிக்கும் பொழுதும் சரி, ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளுகிறீர்கள். அப்பொழுது பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்குதுன்றத நான் சொல்றேன். பாருங்க, நம்முடைய இயேசுவினுடைய பாதத்தில் நீங்க அமரும் பொழுது வேண்டாத சிறகுகள், அல்லேலூயா, வேண்டாத சிறகுகள் அப்படின்னா வேண்டாத நண்பர்கள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து வெட்டப்படுகிறது. அல்லேலூயா. வேண்டாத நண்பர்கள், வேண்டாத அநேக காரியங்கள் நம்மிடத்திலிருந்து அது வெட்டப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் இடத்துல ஐக்கியம் கொள்ள கொள்ள கிட்ட போக போக நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்கள்னா நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம கிட்ட இருக்க சில சுபாவங்கள் இருக்கும். அந்த சுபாவங்கள் நம்மளை மேற்கொள்ளும். நம்மளை மேற்கொண்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களை அது செய்ய வைக்கும். அப்படிப்பட்ட சுபாவங்கள் சுட்டரிக்கப்படுகிறது. வேண்டாத சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அந்த சுபாவங்கள்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது நாம பரிசுத்தம், நம்முடைய பரிசுத்த தன்மை அதிகமாகி கொண்டு போகிறது. இன்னும் நம்ம கிட்ட சேரும் பொழுது அவருடைய சுபாவம் நம்மோடு கூட ஒட்டி கொள்ளுகிறது. அல்லேலூயா. அவருடைய சுபாவம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அவருடைய சுபாவம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது. அது ராஜாவுடைய சுபாவம். அல்லேலூயா. நம்முடைய சுபாவம் மாறி நம்ம யாரோடு கூட ஐக்கியம் கொள்கிறோமோ அவருடைய சுபாவம் நம்மை ஆளும்படி அது செய்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் நாம் அமரும் பொழுது என்னன்னா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இந்த பூமியில தான் இருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளதான் கிடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருண்ட காரியங்கள் நடக்கும். ஒரு இருளான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு மேல சவாலான காரியங்கள், சவால்னா நம்மளால சமாளிக்க முடியாத, எதிர்கொள்ள முடியாத பெரிய சவால் போன்ற காரியங்கள் நமக்கு எதிராக நிற்கும். அது மாத்திரமல்ல, அமைதியற்ற உள்ளம், அமைதியற்ற காலமா இருக்கும். நம்முடைய மனம் குழப்பத்தில் இருக்கும். ஒரு தீர்மானம் எடுக்க முடியாம அப்படிப்பட்ட இருக்கும். அது எல்லாவற்றையும்
அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த இருண்ட காலங்கள் வெளிச்சமாக மாறும். சவாலான காரியங்களை நாம எதிர்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பலன் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்ம சரியான ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, முக்கியமான காரியம் பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதத்துல அமரும் பொழுது அவர் சொன்னார் இல்லையா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எடுபடாதுன்னா அதை எடுக்கவே முடியாது. இப்போ படிக்கிறீங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதை யாரும் எந்த சூழ்நிலையிலையும் யாரும் என்ன பண்ண முடியாது, அவங்கள விட்டு எடுக்க முடியுமா? போகாது. படிப்பு என்ன ஆகாது, நீங்க கொடுக்கிற சொத்து கூட ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில இல்லாம போகலாம், ஆனா கொடுத்த படிப்பு எடுக்க முடியாது. அது போல ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எங்க எப்ப தெரிந்து கொண்டால்? ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது. அப்ப பாத்தீங்கன்னா அதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அதான் சொல்றாரு, எடுக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாதுன்றாரு. அப்ப பாதத்தில் உட்காரும் பொழுது நாம என்ன, நாம அவருடைய பாதத்தில் உட்காரும் பொழுது நம்ம என்ன, அவருக்கு நம்ம என்ன வெளிப்படுத்துகிறோம்? அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது நம்ம அறியாம நம்ம என்ன வெளிப்படுத்துறோம்? அவர் மேல, அவருடைய வார்த்தையின் மேலையும் அவர் மேலையும் நமக்கு ஒரு ஆழ்ந்த பக்தி இருக்குது. அவரை நேசிக்கிற ஒரு சுபாவம் இருக்குது. அவரிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு தன்மை நமக்குள்ள இருக்குது. அவர் பாதத்தில் அமரும் பொழுது அவர்களிடத்துல அன்பு கூறுகிறோம், அவரை நேசிக்கிறோம், அவர் மேல நம்ம ஒரு ஆழ்ந்த பக்தி இருக்குது. அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அவருடைய மகத்துவம் உள்ள வல்லமை அங்கீகரிக்கிறான். அவர் மகத்துவம் உள்ள வல்லமை உள்ளவர் அவர். அல்லேலூயா. அவருடைய வல்லமை மகத்துவமான வல்லமைய அவர் அதற்குரியவர், அதற்கு அவர் சொந்தக்காரர் என்றதை நம்ம அங்கீகரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்தில் நாம் அமரும் பொழுது நம்முடைய ஆழமான நம்பிக்கை அவர் மீது, அவர் என்னுடைய தெய்வம், என்னுடைய ரட்சகர், என்னுடைய மீட்பர் என்பதை நம்ம வெளிப்படுத்துறோம். நம்முடைய உணர்வு அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன பண்றோம்னா, அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடா அது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பதை அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அவருக்கு நாம கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பாதத்திலே நாம் அமரும் பொழுது நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாய், உத்தமமான இருதயமாய் இருக்கிறது என்பதை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படி அமரும் பொழுது இவைகளெல்லாம் நாம வெளிப்படுத்தும் பொழுது அவர் நம்மை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அதனாலதான் ஏன் பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம அவருடைய பாதத்துல உட்காரணும்னா, வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 28:29 சொல்லுகிறது, அவர் ஆலோசனையில் அதிசயமானவர், செயலிலே மகத்துவமானவர். நமக்கு தேவைப்படுது இன்னைக்கு ஆலோசனை. இந்த பூமியில வாழ்வதற்கு ஏராளமான ஆலோசனைகள் நமக்கு தேவைப்படுது. அதனால அவர் பாதத்தில் அமரும் பொழுது நமக்கு ஏராளமான ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனை கொடுத்து அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்பட்டு மகத்துவமான செயல்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? மகத்துவமான செயல்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 16:7,
எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். எதற்கு அவர் ஆலோசனை தருகிறார்? அவர் பாத்தீங்கன்னா, அவர் கொடுக்கிற ஆலோசனை ஒரு ஜீவ பாதை. இந்த பூமியிலே ஒரு ஜீவ பாதையை நமக்கு அவர் காட்டுகிறார். ஆலோசனை என்னன்னா, இன்னைக்கு பல பேரு பல ஆலோசனை சொல்லலாம். ஆனா அது அவங்களுடைய அனுபவத்தில் இருக்கலாம். ஆனா நிறைய நல்ல காரியங்கள் கூட இருக்கலாம். ஆனா அவர் காட்டுவது ஜீவ பாதை. அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. பேதுரு ஒன்ன புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாம் புரிஞ்சு கொண்டார். ஜீவ பாதை. அந்த ஜீவ பாதையிலே போகும் பொழுது, அவர் நம்மை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது, நன்மை செய்வதிலே நாம சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. நன்மை செய்வதில் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா அவர் நம்மை நடத்துகிறார். நாம் அவரை நம்புகிறோம், அவர் விசுவாசிக்கிறோம், அவர் மகத்துவம் உள்ளவர்னு நம்ம விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அவர் பாதத்தில் இருக்கும் பொழுது, அப்படி நடத்தும் பொழுது, அவர் சோர்ந்து போகாதபடி நன்மை செய்ய உதவுகிறார். பாத்தீங்கன்னா, நன்மை செய்வதற்கு எதிராக பல காரியங்கள் நடக்கும் பொழுது கூட நாம அதுல இருந்து பின்வாங்காம நன்மை செய்கிறவளா இருக்கணும்னா நமக்கு ஒரு பலன் வேண்டும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு பலனை அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. பாருங்க, அது மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறாரு, அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. கொலோசியர் 2:3 சொல்றாரு, அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது, அவர் வழி நடத்த நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது நம்மை நாமே இழக்கிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், நம்மை தாழ்த்துகிறவர்களாய், நம்மை அவருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் அப்படி மாறும் பொழுது, அவர் அவருடைய ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை எல்லாம் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனா இந்த உலகம் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அதற்குள் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை நீங்க அறிந்திருப்பீங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 16:8 சொல்லுகிறான். பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அதான் பாதத்தில் அமர்வது. பாதத்தில் அமர்வது, நீங்க தியானிப்பது, வேதத்தை வாசிப்பது, அவரோடு கூட ஜெபிப்பது, அப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். இது ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா பாருங்க, அப்படி நம்ம வைத்திருக்கும் பொழுது, அவரை நமக்கு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 15ஆம் அதிகாரம் இல்லைன்னா 16ஆம் அதிகாரத்துல, பாதாளமும் அழிவும் அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாயிருக்க. அல்லேலூயா. எது பிரத்யட்சமா இருக்குது? பாதாளமும் அழிவும் அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாயிருக்க, மனுஷனுடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாயிருக்கும் அல்லவா? அல்லேலூயா. என்ன அதிக எது பிரத்யட்சமா இருக்குதா? நம்முடைய இருதயம் அதிக பிரத்யட்சமா இருக்குமா? அதிகமா பாதாளமும் அழிவும் அவருடைய கண்களுக்கு முன்பாக தெளிவா தெரியுது அவருக்கு.
அப்ப நம்முடைய இருதயம் அது போலவே அவருக்கு தெளிவா தெரியுமா? அப்ப எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் அவருக்கு தெளிவா தெரியும். அல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளை தோற்றமாய் பார்க்கிறவர், இருதயத்தினுடைய யோசனைகளை வகையறுக்கிறவர் அவர். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலும் அவர் பெரியவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அப்போ அவருடைய பாதத்துல உட்காரும் பொழுது, இல்லை அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று நான் சொல்லும் பொழுது நாம என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. நம்முடைய சிந்தனைகளோ, நம்முடைய எண்ணங்களோ, நம்முடைய பார்வைகளோ எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும்? ஒரு பரிசுத்தம் இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. சும்மா சொல்லிட முடியுமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறவிட அசைக்கப்படுவதில்லைன்னா அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு நாம எப்படி இருக்க முடியும்? ஒரு சாதாரண மனுஷங்க முன்னாடியே நாம என்ன பண்றோம்? கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்மள நல்லவங்களா பிரசன்ட் பண்றோம் இல்லையா? நம்ம செய்த நன்மைகளை சொல்றோம், கொஞ்ச நேரத்துல சொல்றோம். நம்ம எவ்வளவு பெரிய அல்ல காட்டுறோம், நம்ம எவ்வளவு நல்லவங்கன்னா காட்டுறதுக்கு மனுஷர்களுக்கு முன்பாகவே நாம என்ன பண்றோம்? நம்ம பேச்சுல, நம்முடைய பாடி லாங்குவேஜ்ல பல காரியங்களை நம்ம நல்லவங்களா வெளிப்படுத்துறோம். ஆனா கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னா அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. தாறுமாறான சிந்தனை எல்லாம் வெளிப்பட்டு விடும். நம்முடைய முறுமுறுப்பு, ஆண்டவரை உள்ள என்ன வச்சிருக்கிறோம், வெளியில எப்படி காட்டுறோன்றது என்ன? இன்னைக்கு பார்த்தேன் நானு, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளாலே வாய் பேசும். அல்லேலூயா. இருதயத்தின் நினைவுனாலே வாய் பேசும். பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள நான் இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஆண்டவர் நான் அவருக்கு தேவைன்னா அவர் விட மாட்டார். அல்லேலூயா. அதை நான் இன்னைக்கு நவீன் கிட்ட பார்த்தேன். நான் போன தடவையும் பார்த்தேன், இந்த தடவையும் பார்த்தேன். ஏன்னா நவீனுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. விசுவாச ஒரு வார்த்தைகளா இருக்கிறது. அப்ப இருதயத்தை யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நம்ம அதை ஒழுங்குபடுத்தி கொண்டே இருப்பது, அதை நேர்படுத்தி கொண்டே இருப்பது, அதை சீர்படுத்தி கொண்டே இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த உலகத்தில் இருக்கோம், நம்மகிட்ட சுபாவங்கள் கொஞ்சம் இருக்குது. அது எல்லாவற்றையும் நாம என்ன பண்ணணும்னா தேவனிடத்துல சேர்ந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம சீராக்கி கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு மனுஷன் வருகிறான் பாருங்க, தேவனுடைய சன்னிதானத்துக்கு ஒரு மனுஷன் வர்றான். தேவனை குறித்து அவனுக்கு எந்த அறிவு இருக்குதான்னு தெரியல. ஆனா அவன் தேவனுடைய சன்னிதானத்துல என்ன சொல்றான் பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்கா 18 எடுங்க, 9வது வசனம். லூக்கா 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை எங்க போனாங்களா? 2 பேரு ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு. அங்க யார் இருக்கிறா? கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. பாருங்க, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதா? தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. எப்படி எனில் தேவனை குறித்து அறிவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில் காணப்படாதவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உலக தோற்றம் முதல் தெளிவாய் காணப்படும். இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பது காணப்படும் சொல்லி
பவுல் ரோமருக்கு எழுதுற 1வது அதிகாரத்துல சொல்றாரு, 2 பேரு தேவாலயத்துக்கு போறாங்க. தேவாலயத்துல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. அங்க போய் ஒரு மனுஷன், நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவன் தேவனுடைய சமூகத்துக்கிட்ட போயிட்டு அவன் பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். நல்லா கவனிக்கணும். பரிசேயன்னா அவன் தேவனுடைய பிரமாணங்களை கரெக்டா கை கொள்கிறவன். தசம பாகம் கொடுக்கிறது, ஆலயத்துக்கு சரியா போறது, உபவாசம் இருக்கிறது, ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியங்கள் எல்லாம் கரெக்டா செய்யறவன் பரிசேயன். ஆயக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் ரோமருக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. அந்த அடிமைகளா இருக்கிற யூதர்கள் கிட்ட வரி வசூல் பண்ணி ரோமர்களுக்கு கொடுக்கணும். அதை யூதர்கள் தான் வசூல் பண்ணி கொடுக்கணும். அந்த ஆயக்காரர்கள் வரி வசூல் பண்ணும் பொழுது சாதாரண ஜனங்களை ஏமாத்தி ஒரு 100 ரூபாய் வாங்கணும்னா 120 ரூபாய் வாங்குறது, 100 ரூபாய அங்க கொடுக்கிறது, 20 ரூபாய் இவங்க கிட்ட எடுத்துக்கிறது. இப்படி பாவக்காரிகளை செய்கிறவர்களா இருந்தார்கள். அதனால ஆயக்காரனை பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம், பாவிகள் என்றுதான் அழைப்பாங்களாம். வேசிகளும் ஆயக்காரரும்னா வேசியும் பாவி, ஆயக்காரனும் பாவி, 2 பேரும் ஒரே விதத்துல பாவின்னு சொல்லி யூத ஜனங்கள் சொல்லுவார்களாம். அப்ப 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. பரிசேயனும் மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் பாருங்க எத்தனை பேரை காமிச்சு கொடுக்கிறான் பாருங்க. அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும். பக்கத்துல இருக்கிற ஆயக்காரன் 2 பேர் பக்கத்துல நிக்கிறாங்க. ஒருத்தர் தூரமா நிக்கிறான், ஒருத்தர் கிட்ட போய் நிக்கிறான். பரிசேயன் கிட்ட போய் நிக்கிறான், ஆயக்காரன் தூரத்துல நிக்கிறான். இந்த ஆயக்காரனை போலவும் இராததினாலே சோத்தரிக்கிறேன். அவன் என்ன சொல்றான், நான் அவங்கள போல இல்ல, இவங்கள போல இல்ல, மத்தவங்கள போல இல்ல, இந்த ஆயக்காரனை போல இல்ல, நான் நல்லவனா இருக்கிறேன், ஆகவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தனக்குத்தானே என்ன பண்றான், இவன் சர்டிபிகேட் கொடுக்கறான். அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நம்முடைய சிறகுகள் வெட்டப்பட்டு நம்மை தாழ்த்தி நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சீராக்கி நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நேராக்கி அவரோடு கூட ஐக்கியம் கொண்டு நம்ம அவரை அங்கீகரித்து அவருடைய மகத்துவம் உள்ளவர், அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், யோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தரவர், செயலிலே மகத்துவம் உள்ளவர் என்பதை அங்கீகரித்து அவரை உயர்த்தும் பொழுது, அங்கு போய் அவருடைய பாதத்திலே உட்காரும் பொழுது அவரை குறித்த ஒரு ஆச்சரியமான மகத்துவமான காரியங்களை நாம கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். நாம எவ்வளவு சிறியவர்கள், எவ்வளவு தாழ்ந்தவர்கள், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க முடியாதபடி நாம எவ்வளவு பெரிய பாவிகள் என்பதை அவருடைய பாதத்திலே அமரும் பொழுதுதான் நாம கற்றுக்கொள்ள முடியும். ஆனா தேவனுடைய மகத்துவத்தை அறிய முடியாதபடி, அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகிமையும் மாட்சியும் நிறைந்தவர் என்பதை அறிய முடியாதபடி இந்த பரிசேயன் போய் என்ன சொல்றான், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போல இராதனால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எவ்வளவு பெரியவர் என்பது அவனுக்கு கொஞ்சம் கூட அவனுக்கு தெரியல. ஆனா நான் சொல்றேன், நீங்க அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நீங்கள் தியானிக்கும் பொழுது அதனாலதான் பாடுறாரு இல்லையா, நம்ம
பெட்மன் என்ன பண்றாரு? என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். இவன் என்ன பண்றான்? அங்க போய் நின்னுட்டு தன்னை குறித்து தனக்கு தானே சர்டிபிகேட் கொடுக்கறான். யாருக்கிட்ட கொடுக்கறான்? கர்த்தர்கிட்ட போய் கொடுக்கறான். இன்னைக்கு அநேகர் நாம அப்படிதான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு அது வேணும், இது வேணும், நான் அதை செய்யறேன் ஆண்டவரே, இதை செய்யறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நமக்கு நாமே சர்டிபிகேட் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பாதத்துல நாம போய் இருக்கிறோம்னா அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வெற்றிமையான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 10:4-5. அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற வெற்றிமையான எண்ணங்கள், அதுதான் பிசாசினுடைய சுபாவங்கள். மனுஷனிடத்தில் இருக்கிற சுபாவங்கள் அதுதான் இங்கு வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவனுக்கு தேவனை குறித்து தெரியல. ஏன்னா தேவனுடைய பாதத்துல அமர்றதே கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க அவருடைய பாதத்துல உண்மையாகவே நீங்க அமர்ந்தீங்கன்னா அவருடைய மகத்துவம் உள்ள வல்லமை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே, தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றாரு, தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். எதோடு தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதனாலதான் தம்பி வந்து இன்னைக்கு சொல்லிச்சு, ஆராதனை இன்னைக்கு ஆவிலான ஆராதனை. அல்லேலூயா. அது உண்மை. தம்பி பேசுறது அவ்வளவு உண்மை. ஆராதனை, அற்புதமான ஆராதனை நடத்தி கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிறார்னா நீங்க எங்க போனாலும் இருக்கிறாரு, எல்லா இடத்திலும் இருக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கிறாரு. எப்பொழுதும் அவர் நம் அருகில் தான் அவர் இருக்கிறார். அது நம்ம முதல்ல நம்ம தெரியணும். அப்படி தெரியும் பொழுதுதான் நம்முடைய சிந்தனையை சீர்குலைக்கிற பல காரியங்கள், நம்முடைய சிந்தனை சீர்குலைக்கும் பொழுது நாம என்ன பண்ணோம்? ஆண்டவரே, இது தப்பு ஆண்டவரே. அல்லேலூயா. இது தப்பு ஆண்டவரே, நான் அப்படி சிந்திக்க கூடாது, என்னுடைய சிந்தனையை சீராக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஏன்னா நாம இன்னும் முழுவதும் பரிசுத்தமாகல, பரிசுத்தமாகி கொண்டே வருகிறோம். அப்படி பரிசுத்தமாகி கொண்டே வரும் பொழுது நாம நமக்குள்ள ஒரு பெருமை இருக்குது. நான் ஒரு பெருமை இருக்குது. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் வடபுறத்தில் ஒரு சிங்காசனத்தை தேவனுக்கு ஈடா போடுவேன். அதுதான் பிசாசுனுடைய குணம். அந்த நான்கிற எண்ணம் அந்த பாதத்திலே அமரும் பொழுது அவர் 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 அவரே அவராலே. அல்லேலூயா. அவர் அவர் அவராலே மாறிடும். பாதத்தில் அமரும் பொழுது நீங்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை சேவிக்கும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது இந்த நான்கிறதெல்லாம் அகன்று அவர் அவர் அவராலே. அல்லேலூயா. அதனாலதான் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் உள்ளவைகள் எல்லாம் செய்யும்படி கவனமாயிரு, புத்தியமானாய் நடந்து கொள், அப்பொழுது உன்னுடைய வழியை வழி வாய்க்கணும்னு எல்லாம் ஆசைப்படுறீங்க. வழி வாய்க்கணும், வழி வாய்க்கணும், வழி வாய்க்கணும். பாதத்துல உட்காரணும். அல்லேலூயா. பாதத்துல உட்கார்ந்தா அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவம் உள்ளவர். உங்களுக்குள்ள அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா.
செய்து முடிப்பார். பாதத்தில் அமரணும். பாதத்தில் அமரும் பொழுது பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சிறகுகள் வெட்டப்படுகிறது. அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் உன்னதமானவர், அவர் பரிசுத்தமானவர். நான் பாவி, அல்லேலூயா, நான் பாவி, என் மேல் கிருபையாயிரு. எனக்கு தேவை என்ன? தேவை எனக்கு தேவை என்ன? கிருபை தேவை. அல்லேலூயா. சில தாளந்துகள் இருக்குது நிறைய பேருக்கு. அந்த தாளந்துகளை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? நான் ரொம்ப பெரிய திறமைக்காரன் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா திறமை இருந்தா எல்லாரும் ஜெயிக்க முடியாது. திறமை ஒரு சதை போல. அல்லேலூயா. பரிசுத்தம் என்பது உள்ள இருக்கிற எலும்பு போல. எலும்புல என்ன சதைக்கு எதுனா பலன் இருக்குதா? எலும்பு இல்லாம அந்த சதை நிக்குமா? அல்லேலூயா. சில பேர் திறமை வச்சுட்டு என்ன பண்றது? ஓவரு ஆட்டம். அதனாலதான் சொல்றாரு, அதனாலதான் சொல்றான் இவன், நான் கரெக்டா இருக்கிறேன், நான் தசமமாக கொடுக்கிறேன், நான் ஆலயத்துக்கு கரெக்டா வர்றேன், நான் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்றேன். அந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், இந்த மற்ற இந்த ஆயக்காரனை போல இராததுனால நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா நீ என்ன நல்லா படிச்சிட்டீரு, இவனை மோசமா படிச்சிட்டீரு அப்படின்னு சொல்றான். அவன் தனக்கு தானே சர்டிபிகேட் கொடுக்கறான். அப்ப அந்த பரிசேயன் எப்படி அந்த ஆயக்காரன் என்ன பண்றான் பாருங்க. நம்ம திருப்பி சொல்றான் பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் கொடுக்கிறேன். தனக்குள்ளே ஜபம் பண்ணிக்கிறான். ஆனா ஒரு பழமொழி இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒய்யார கொண்டையா தாளம்பூவா உள்ள இருக்குமா ஈரு வேணும். இதுல உங்களுக்கு தெரியாதா? அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதென்று சொன்னா, அவங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்றான் பாருங்க. ஆயக்காரன் எங்க நிக்கிறான்? தூரத்திலே நின்று, கிட்ட வர பயப்படுறான். ஏன்? அவர் பரிசுத்தரவர், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அவர். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். பரிசுத்தமானது நித்தியமான நாளாய் அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. எது அலங்காரமாக இருக்கிறது? பரிசுத்தமானது நித்தியமான நாளாய் அவருடைய ஆலயத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது. அதனாலதான் இவன் கிட்ட வர பயப்படுறான். நிறைய பேர் தைரியமா புல்பிட்ல வந்துடுறாங்க. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு தெரியும். உங்க இருதயம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய இருதயம் நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. சொல்றாரு, ஆயக்காரன் தூரத்துல நின்று கிட்ட வர முடியல. என்ன பயம், அவர் மேல பயம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுது அதனுடைய பொக்கிஷம். சொல்றான், தூரத்தில் நின்று ஆண்டவரே இந்த பாவியின் மீது கிருபையாயிரும். ஹல்லேலூயா. இந்த பாவியின் மீது கிருபையாயிரும். நீ கிட்ட வரும் பொழுது, ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது, நீ தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. கிருபைன்றது லேசான காரியம் இல்லைங்க. கிருபைன்றது லேசான காரியம் இல்ல. கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுவது நல்லது அப்படின்னு பவுல் சொல்லுகிறாரு. ஓ தீமோத்தேயுவே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையிலே பலப்படுகின்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. நித்திய கிருபை, நான் மாறாத கிருபையுடன் இறங்குவேன். நீ மாறு, நீ மாறு. நீ மாறணும். என்ன மாறணும்? ஆண்டவரே, நான் பாவி, என் மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. அதை தேவன் அங்கீகரிக்கிறான். இன்னைக்கு அதுதான் நம்ம அங்கீகரிக்க. நம்ம என்ன பண்றோம்? நம்ம கிட்ட இருந்து அது இல்ல. அல்லேலூயா. நம்ம கிட்ட அது இல்ல.
அதனாலதான் சொல்றேன், நாம இங்க பார்த்துட்டு இருக்கிறோம், எங்க பார்த்துட்டு இருக்கிறோம், இவங்க பார்த்துட்டு இருக்கோம், இங்க பார்த்துட்டு இருக்கிறோம், இவரை பார்த்துன்னு இருக்கிறோம், அவரை பார்த்துன்னு இருக்கிறோம். என்ன நம்ம புத்தி அப்படி. ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு பவுல், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகள் நாடுங்கள். ஹல்லேலூயா. அவரை நாடுங்கள். மேலானவைகள், நான் மேலா ஒருத்தர் இருக்கிறாரு, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் ஒரு இருக்கிறாரு, அவரை நாடுங்கள். மேலானவைகளை நாடுங்கள்னா மேலானவர் அவர். ஹல்லேலூயா. சொல்றாரு யோவான்ல சொல்றாரு, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். மேலானவரை நாடுங்கள். அல்லேலூயா. மேலானவரை நாடும் பொழுது, நான் சொன்னவங்களுக்கு அவரோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது, அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது, அவர் மகத்துவம் உள்ளவர் என்று அங்கீகரிக்கிறீங்க, அவர்கிட்ட அன்பு கூறுறீங்க, அவரை சிநேகிக்கிறீங்க, அவரை நேசிக்கிறீங்க. அதனாலதான் நீங்க அவருடைய பாதத்தில் உட்கார்றீங்க. அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஆயக்காரன் 13ஆம் வசனம், அந்த ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு மேலெடுக்க துணியாதபடி. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பாருங்கள், உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவர் சொல்றாரு. ஆனா இந்த ஆயக்காரன் பாருங்க, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துடியாமல் தன் மார்பில அடித்துக் கொண்டு, இந்த பாவின் மீது கிருபையாயிரும். ஹல்லேலூயா. அவன் அல்ல, இவனே ரட்சிக்கப்பட்டான். யார் ரட்சிக்கப்பட்டா? மற்றவருடைய பார்வையிலே பாவியாயிருந்த அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டான். ஏன்? அவனுடைய இருதயம் தன்னை, தான் யார், தான் எப்படிப்பட்டவன், அந்த தேவனுக்கு முன்பாக தான் எப்படிப்பட்டவன் என்பதை அவன் சொல்றான். நான் பாவி ஆண்டவரே, என் மேல் கிருபையார். உங்களுக்கு தேவை என்ன? உங்களுக்கு தேவை என்ன? கிருபை தேவை. அல்லேலூயா. உங்களுக்கு தேவை என்ன? திறமை இருந்ததுன்னா வெறும் என்னது? சதை நிக்காது. சதை எங்க நிக்காது. வெறும் திறமையை வச்சுக்கிட்டு சதை எங்க நிக்க முடியாது. எங்க நிக்க முடியாது? அல்லேலூயா. யாராவது திறமையை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சதை நிக்காது. பரிசுத்தம் இல்லாமல் நிக்க முடியாது. அல்லேலூயா. மனந்திருமுங்கள், மனந்திருமுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்திருமுங்கள். இன்னொன்னு காட்டுறேன். இளையகுமாரன் எடுங்க. இளையகுமாரன், இளையகுமாரனை பாருங்க. லூக்கா 15ஆவது அதிகாரத்துல, இல்ல அது இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. அது சொல்றாரு பாருங்க. ஆமா 12 தான். பாருங்க வந்து 25ஆவது வசனம் பாருங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்து வந்தான். அவன் திரும்ப வீட்டுக்கு சமீபமாய் வருகிற பொழுது கீத வாத்தியத்தையும் கேட்டு போதும். பாருங்க, இளையகுமாரன் கதை எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவ வட்டாரத்துல எல்லாருக்கும் தெரியும். இளையகுமாரன் எல்லாவற்றையும் அழித்து போட்டு விட்டு எப்படி வர்றான்? எப்படி வர்றான்? பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பார்த்து நல்லன்னு சொல்லிட்டு வர்றான். அது உள்ளம். அது என்னது? அது எது? எதோடு சம்பந்தப்பட்டது?
எதோடு சம்பந்தப்பட்டது? அந்த வார்த்தை எதோடு சம்பந்தப்பட்டது? இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் சொல்லுது, ஐயோ நான் அவன் அங்க இருந்து சொல்லிட்டு வரான், எங்க இருந்து சொல்லிட்டு வரான், அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வரும்போதே சொல்லிட்டு வரான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்ள பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தினுடைய நான் பாவி, நான் பாவம் செய்தவன், என்னுடைய நான் நம்ம குமாரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரங்கள் ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிக்கிட்டே வர்றான். தகப்பனுக்கு தெரியுது, உள்ள தகப்பனுக்கு தெரியுது. ஆனா இது இவனுக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன், மனம் திரும்பின பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இவனுக்கு தெரியல, மூத்த குமாரனுக்கு தெரியல, தகப்பனோடு இருக்கிற மூத்த குமாரனுக்கு தெரியல, இவன் மனம் திரும்பினது தெரியல. இவன் மனம் திரும்பினதுனால அந்த தகப்பன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறான். அல்லேலூயா. கொளுத்த கண்டை அடிப்பிடித்து முத்திர மோதிரத்தை போட்டு பாதரட்சியை போட்டு புது துணியை போட்டு அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அவன் மனம் திரும்புறது இவனுக்கு தெரியல. ஏன் இவனுக்கு ஆசீர்வாதம்? இவனுக்கு ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம்? இவனுக்கு ஏன் முதலிடம்? இவனுக்கு ஆசீர்வாதம்? வேசிகள் இடத்துல ஆஸ்தி அழித்து போட்டான், அவன் மனம் திரும்பிட்டான். ஐயா, மன்னிப்பதிலே தயை பெருத்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். ஆனா பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். மன்னிச்சிட்டாரா? மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சிட்டு அப்படியே விட்டுட்டாரா? இல்ல, ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தை விரும்பணும். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். பாவத்துக்கு மன்னிப்பு, மன்னித்த போன குமாரனாகவே அவர் மாற்றுகிறார். குமாரனா மாற்ற அவனுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. இவன் யார பாக்குறான்? இவன் யார பாக்குறான்? இவனை யார பாக்குறான்? சுத்தி இருக்கிறதான் பாக்குறான். அல்லேலூயா. சுத்தி இருக்கிறது இங்கேயே பாக்குறது, மேல பாக்குறது இல்ல. மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் இருதயங்களை பார்க்கிறவர். இருதயத்தினுடைய மாற்றத்தை மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், பாதத்துல உட்கார்ந்தீங்கன்னா குமாரன் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. விடுதலை ஆக்கிட்டா உலகம் கட்ட முடியாது. அல்லேலூயா. அவர் விடுதலை ஆக்கிட்டா யாராவது கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அல்லேலூயா. கட்ட முடியாது. பாத்தீங்கன்னா அதனாலதான் அவன் சங்கீதக்காரன் சொன்னது பாத்தீங்கன்னா, சங்கீதக்காரனுக்கு வர்றேன். ஏன் இந்த இதை எடுத்தோம்? கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கர்த்தருடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கிறான். சங்கீத 27 படிச்சீங்கன்னா, ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். எப்படி? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் பார்க்கணும்னு விரும்புறான். சங்கீதம் 63 போய் படிச்சு பாருங்க. நான் கர்த்தருடைய மகிமையை கண்டேன், பார்த்துட்டேன். அல்லேலூயா. பார்த்துட்டேன். எப்படி? எப்படி? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனை விசுவாசித்து, தேவனை சார்ந்து, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்க பெற்றுக்கொள்ளும் போது, அது தேவன் அந்த மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணுமா? உங்க வாழ்க்கையில நடந்திருக்கிற காரியங்களை பாருங்க. அல்லேலூயா. அதைத்தான் மறந்து போயிடுறோமே. அதைத்தான் மறந்து போய் நன்றி சொல்றது இல்ல. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அவ்வளவுதான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, என்ன பண்றது? முறுமுறுக்கிறது. ஆண்டவர் ஏன் எனக்கு செய்தார், ஆண்டவர் ஏன் எனக்கு செய்தார். பழசுதான் மறந்துட்டியே. பாடுறது மட்டும் என்ன பண்றது? நன்றி பலி பீடம் கட்டுவோம். அல்லேலூயா. இல்ல, ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது நான் சொன்னேன், கர்த்தர் செய்த சகல முறுமுறுப்பு, போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, இருள் வரும் பொழுது, மரண இருள் போன்ற சூழ்நிலை வரும் பொழுது, சவாலான சூழ்நிலை வரும் பொழுது, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை
ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அதுதான் அவருடைய பாதத்துல உட்காருது. முறுமுறுப்பு வருது, போராட்டம் வருது, இருண்ட காலம் வருது, சவாலான சூழ்நிலை வருது. ஒன்னு என்ன பண்றது இல்ல, ஜபம் பண்றது இல்ல, வேத வாசிக்கிறது இல்ல, ஆலயத்துக்கு வர்றது இல்ல. அவர் மேல ஒரு கோபம். அல்லேலூயா. அவரை செய்யறாரு. இத உலகத்தில் இருக்கிறவன் செய்யறான், பிசாசு செய்யறான், யாரையாவது அவன் பயன்படுத்துகிறான். அப்ப என்ன பண்ணணும், அவருக்கு காலை என்ன பண்ணணும், இன்னும் கிட்ட போய் இன்னும் என்ன பண்ணணும், நம்ம இன்னும் அவருடைய காலை பிடிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஒரு பெரிய உதாரணம், பெரிய உதாரணம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் படிங்க. 1 சாமுவேல் 4:11. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் எகிப்தினுடைய பெலிஸ்தருடைய பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். படிங்க. அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு போர்க்கவசம் தரித்துக் கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோளின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் போதும். அந்த சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பெலிஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அவனை பாத்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுது, நிறைய போட்டிருக்கிறான் இல்லையா, நிறைய ஆயுதம் வச்சிருக்கிறான், கவசம் போட்டிருக்கிறான். அவன் வந்து நின்று இவங்க அவனை பார்த்ததுமே என்ன பண்றாங்க, கலங்குறார்கள். அல்லேலூயா. சவுலும் வீரர்கள் அனைவரும் அவனை கண்டு கலங்கினார்கள். அவனுடைய வார்த்தைகளை கொண்டு பயப்படுகிறார்கள். நான் சொல்றேன் உங்களுக்கு, என்னைக்கு அதான் சொன்ன உங்களுக்கு, என்னைக்கு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பிரிக்கவே முடியாது, அவர் கூட இருக்கிறார். ஆண்டவரை சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எது அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, எது நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல பிரிவினை உண்டாக்குதா? உங்கள் அக்கிரமங்களை 59 ஏசாயா 59:1-2 படிங்க, அது படிச்சிருவோம். ஏசாயா 59:1-2. இதோ ரட்சிக்கப்படாத கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை
குறுகி போவதில்லை, கேட்கப்படாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. அவர் என்ன சொல்றாரு? உன்னை மீட்டு எடுக்கணுமா, உன்னை மேல தூக்கணுமா, என் கரம் குறுகி போகல. இன்னைக்கு ஜபத்துல அநாதி தேவன் உன் அடுக்கலும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் சொல்றாரு, இதை ரட்சிக்க கூடாதபடிக்கு கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. அப்ப ஏன் ஜபம் கேட்கப்படல? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. கர்த்தரை முன்னாடி வைக்கிறது இல்லை. கர்த்தர்கிட்ட இருதயத்தை திறந்து உன்னை விட்டு கொடுக்கிறதல்ல, கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து உன்னை தாழ்த்துறது இல்ல, உன்னை விட்டு கொடுக்கிறது இல்ல, இழந்து போவதில்லை. உன்னை இழந்து போக வேண்டிய நீ பாதத்துல உட்காரும் பொழுது உன்னை நீ இழந்து போகிறாய், உன்னை நீ தேவனிடத்தில் விட்டு கொடுக்கிறாய். தேவன் விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் உனக்குள்ளே வந்து கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க சவுலு கர்த்தரை மறந்துட்டான். சவுலு பொண்ணு பொருள் மேல ஆசை வந்துடுச்சு. சவுலு அவனுடைய வாழ்க்கையிலே பொருளாசை உடையவனாய் அவன் மாறிவிட்டான். அவனுடைய வீரர்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா கர்த்தரை பார்க்கறது இல்ல, கர்த்தருடைய மகிமையை பார்க்கறது இல்ல, கர்த்தருடைய பாதத்துல உட்கார்றது இல்ல. முழு தேசமும் எப்படி போயிருக்குது பாத்தீங்கன்னா, அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் பயப்பட்டார்கள். அவர் என்ன சொல்றாரு? மீட்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, ரட்சிக்கப்படும்படிக்கு என்ன பண்ண முடியல, அவருடைய கரம் இருக்குது, என் கரம் குறுகி போகலன்றாரு. 59:1-2 என்ன சொல்றாரு? ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போவதில்லை. அக்கிரமங்களை 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 ஆமா. ஏன் அக்கிரமம்? நம்முடைய அக்கிரமம் இருதயத்தின் நினைவு, யோசனைகள், செய்கிற காரியங்கள் கர்த்தரை முன்னால வைக்கிறது. ஏன் நம்ம வாழ்க்கையில தோல்வி? ஏன் தோல்வின்னா நம்முடைய அக்கிரமங்கள். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள். உலகத்தில் உள்ளவங்கள அன்பு கூறுறது. இந்த இளை கெட்ட குமாரன்ல மூத்த குமாரன் எப்படி பார்த்தா, அவன் மனம் திரும்பினதே தெரியல, அவன் கூட போட்டி போட்டுட்டு இருக்கிறான். இந்த பரிசேய ஆயக்காரன் கூட போட்டி போட்டுட்டு இருக்கிறான். கர்த்தரை பார்க்க முடியல, இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. அல்லேலூயா. சுத்தி பின்னாடி வீட்டுல என்ன நடக்குது, முன்னாடி வீட்டுல என்ன நடக்குது, அவனுக்கு என்ன நடக்குது, இவனுக்கு என்ன நடக்குது. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவர் ஒண்ணு சொன்னாரு, இந்த பாரு, நீ போய் உன்னை போல வியாபாரம் பண்ற எந்த கம்பெனியையும், எந்த கம்பெனி வேலைக்காரங்களையும், எந்த கம்பெனி எப்படி நடக்குதுன்றதையும் நீ பார்க்க கூடாது. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? திரும்பி கூட பார்க்க கூடாது. 20 வருஷமா அத மாத்திரம் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையிலே வேறு பிரித்து கொண்டு ஒரு கூண்டுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? ஒரு கூண்டுக்குள்ள நானே எனக்கு என்னை சிறைப்படுத்தி கொண்டேன். வீடு, கம்பெனி, சர்ச். வீடு, கம்பெனி, சர்ச். இந்த மாட்டு கழுத்துல அந்த கயிறு போட்டுருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிலர் போட்டுருவாங்க. போட்டுட்டா அந்த மாடு நேரம் எங்க வந்து நிக்கும்? வீட்டுக்கு தான் வரும். தெரியுமா உங்களுக்கு? அது அவன் மாத்தி மாத்தி போட வேண்டியதில்லை. அது போட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஒரு சிலர் தூங்கிடுவாங்க, மாட்டு வண்டியில தூங்கிடுவாங்க. அது நேரம் எங்க வந்து நிக்கும்? வீட்டுக்கு வந்து நின்னுடும். முடிஞ்ச உடனே, வேலை முடிஞ்ச உடனே. ஏன்னா அதுக்கு தெரியும். அது போலதான் 14 வருஷமா இங்க மாவிரலு, பூரிவாக்கம், தடா போன நான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமைனா இங்கதான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பேன். நான் இங்க 4 இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நான் இருப்பேன். என்னை நான் சுருக்கி கொண்டேன், என்னை நான் சிறைப்படுத்தி கொண்டேன். ஏன்? போதும், அவர் போதும். அல்லேலூயா. அவர்
போதுமானதுக்கு அதிகமானவர் அப்படின்னு என்னை சிறைப்படுத்தி கொண்ட. நான் உலகத்தை பார்க்கல, அங்க பார்க்கல, இங்க பார்க்கல, சுத்தி பார்க்கல, யாரையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இருதயத்தை நம்ம மாற்றினா, நாம மனம் திரும்பணுன்றாரு. மனம் திரும்பினா அவர் நம்ம பக்கம் திரும்புறாரு. ஹல்லேலூயா. எது பிரிவினை கொண்டு வருது? அக்கிரமங்களை பிரிவினையை கொண்டு வருது. அங்க போனா அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அவர் இந்த உலகம் என்ன பண்ணுது? இங்க பாக்குது, அங்க பாக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறது. ஆனா கர்த்தரை மட்டும் என்ன பண்றது இல்ல, பாக்குறது இல்ல. யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? ஹல்லேலூயா. யார் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நாம கர்த்தரை பார்க்கணும். ஹல்லேலூயா. நாம கர்த்தரை பார்க்கணும். நாம யாரை பிடிக்கணும்? கர்த்தரை பிடிக்கணும். அப்போ அங்க ஒரு மனுஷன் வர்றான். பாருங்க, 24வது வசனம் படிங்க. இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். அப்ப பாத்தீங்கன்னா 26வது வசனம் சொல்லுது, அப்பொழுது இருபத்தி 26வது வசனம் படிங்கம்மா. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்பவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதற்கு அவன் ஏமாத்திரம். மற்றவங்க என்ன பண்றாங்க? இருதயம் கலங்குறாங்க. பாருங்க, இதுல என்ன இருக்குன்னா, தேவன் தன்னை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். நான் சொன்னேன், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை சேவிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்ய வேண்டும். அவருடைய பாதத்திலே அமரும் பொழுது, நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் சிந்தனைகள் ஒரே சிந்தனையா இருக்காது. எத்தனை பேரு அதை ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் வேற வேற சிந்தனைகள்லாம் வரும். ஆனா நீங்க தொடர்ந்து அவருடைய பாதத்திலே நீங்க அமர அமர, இயேசுவை குறித்து நீங்க தியானிக்க அந்த சிந்தனைகள் எல்லாம் மறந்து, உலகினை மறந்து உலகத்தை மறந்துடலாம், உலகத்தை மறக்க ஆரம்பிச்சிடலாம். அவரோட கூட ஐக்கியம் கொள்ளும் போது, அவரோட ஜெபிக்கும் பொழுது, அவரோட பேசும் பொழுது, ஆவியிலே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மனம் ஒருமனப்படும். வேற சிந்தனை எதுவும் வராது. வேற சிந்தனை எதுவும் வராத பொழுது உங்களுக்குள்ளே அவர் கலந்து உங்களோடு கூட ஐக்கியமாகி, நீங்கள் அவரோடு கூட ஐக்கியமாகி, உங்களுடைய இருதயத்திலே ஒரு பெரிய இன்பம். ஹல்லேலூயா. இது மனமகிழ்ச்சி நாள் இல்லையா? இது மனமகிழ்ச்சி நாள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது இது மனமகிழ்ச்சி நாள். அந்த மனமகிழ்ச்சி நாள் தினந்தோறும் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும் பொழுது மனம் ஒருமனப்படும். வேற எதை பத்தி நினைப்பு இருக்காது. அவரோடு கூட அப்படி ஒரு ஐக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அவர் வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இது பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனுக்கு அவர் சொல்றார், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் அல்லேலூயா.
ஜீவனுள்ள தேவன். சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார் நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் நான் யாருக்கு அஞ்சுவேன்? அஞ்ச மாட்டேன். யாருக்கு அஞ்ச மாட்டேன்? ஏன்? அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொல்றான் பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்னா, எனக்கு ஒரு விருத்த சேதனம் இருக்குது. என்ன விருத்த சேதனம் இருக்கு? என் சரீரத்திலே நான் தேவனுடையவன், இஸ்ரவேல் வம்சத்தான் நான் தேவனுடையவன். எனக்கு என்னுடைய சரீரத்திலே நான் பிறந்த 8வது நாள் எனக்கு ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் யாரு? நான் தேவனை உடையவன். அது மாத்திரமல்ல, அந்த தேவன் என்னுடையவர் என்று எப்படி என்னுடைய வேற, எனக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. நான் உடன்படிக்கையினுடைய மகன், நான் விருத்த சேதனம் உள்ளவன், நான் இஸ்ரவேல் வம்சத்தா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவரோடு கூட நான் இருக்கிறேன். இது எப்படி உறுதிப்படுத்துறது? அவரை குறித்து நீங்க தியானிக்கிற தியானம், அவரை குறித்து நீங்கள் அதுதான் சொல்லுங்க, நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. இந்த 2 வருடங்களில நான் ஆண்டவர் அதிகமா தேட ஆரம்பிச்சேன். அல்லேலூயா. அதிகமா தேட ஆரம்பிச்சேன், அதிகமா நாட ஆரம்பிச்சேன், அவருடைய பாதத்துல நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்? எனக்கு அவர் அதிகமா வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அவர் என்ன வேண்டும்? எனக்கு அவர் என்ன வேண்டும்? அதிகம் வேண்டும். அல்லேலூயா. அதிகம் நமக்கு வேண்டும். அவரை நான் தேட ஆரம்பிச்சேன். சொல்ற சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விருத்த சேதனம் உள்ளவன், எனக்கு உடன்படிக்கை இருக்குது, நான் இஸ்ரவேல் வம்சத்தான், நான் தேவனுக்கு சொந்தக்காரர், தேவன் என் தேவன். சங்கீதம் 63 சொல்லுது, தேவனே நீர் என் தேவன், நான் அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். முதலாவது உம்மை நான் தேடுகிறேன். முதலாவது நான் உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேவனே நீர் என் தேவன். அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவம் உள்ளவர். அவர் நிற்கக்கூடிய, கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய தைரியத்தை அவர் கொடுக்கிறார், தாவீதுக்கு கொடுக்கிறார். நான் தான் சொல்றேன், உனக்கு சவாலான காரியம், அவர் எல்லாருக்கும் முன்னாடி சவாலா இருக்குது, இருண்ட காலமா இருக்குது, பயந்து கலங்கி நடுங்குகிறதா இருக்குது. ஆனா நான் சொல்றேன், தேவனிடத்தில் ஐக்கியம் கொண்டு நீ எடுபடாத நல்ல பங்கை நீர் தெரிந்து கொண்டா, அவரோடு ஐக்கியம் கொண்டா, இருண்ட காலம் என்ன, சவாலான காலம் என்ன, எப்படிப்பட்ட காலமா இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆண்டவர், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் கர்த்தரோடு இருக்குதுன்னா, நான் சொல்றேன், எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை, ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவரோடு கூட ஐக்கியம் இருக்குதுன்னா, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனாலதான் அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் ஏமாத்திரம். அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாள் நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை வாஞ்சித்து நாடுவேன். சங்கீதம் 27:4. அப்போ ஆண்டவர் அவர் கைவிட்டுருவாரா? நான் கேட்கிறேன், கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். எல்லாம் அவனை பார்த்து பயப்படுறாங்க, இவன் பயப்படல. இவன் அவனை பார்க்கிறான், அவன் பொய்யான ஒரு தைரியத்தோட நிக்கிறான்.
இவன் மெய்யான தேவனை தரித்து கொண்டவனாய், அந்த அபிஷேகத்தினால நிறைந்தவனாய் அங்க போய் நிக்கிறான். ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்ன காட்டுறாரு? அவனுடைய நெற்றி காலியா இருக்குது. என்ன காலியா இருக்குது? அவனுடைய நெற்றி காலியா இருக்குது. பாருங்க, செயலிலே மகத்துவமானவர், செயலிலே மகத்துவமானவர். அந்த மகத்துவமானவர் என்ன பண்றாரு? இவனோடு கூட இணைந்து கொள்கிறார். அல்லேலூயா! இவனோடு இணைந்து கொண்டு இவர் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா! மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கையின் தேவன். இன்னைக்கு அதை தான் நீங்க எடுக்க போறீங்க. உடன்படிக்கை தான் எடுக்க போறீங்க. நமக்கு என்ன விருத்த சேதனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மை இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கையிட்டால் நாம் என்ன பண்ணியிருக்கப்படுகிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். விருத்த சேதனம் அவனுக்கு சரீரத்தில் இருந்தது, நமக்கு இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! உங்க கர்த்தராகிய இயேசுவை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நாவில் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. சரீரத்தில் இல்லைங்க, இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் உங்களுடையவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறாரு. அவர் பெரியவரா நினைக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்துவது அவருடைய பாதத்தில் அமர்வது. ஹல்லேலூயா! அமர்வது. அப்போ அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு இல்லாத ஒரு உடன்படிக்கை நமக்கு இருக்குது. அது என்ன உடன்படிக்கைன்னா, ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை நமக்கு இருக்குது. இன்னைக்கு அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். திருவிருந்துக்கு அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்குது. அப்ப நீங்க யாரு? நீங்க இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க. நீங்க இருதய, அது மாத்திரமல்ல, ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்கள். அப்ப நீங்க யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? கர்த்தரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும், மாட்சிமையை பார்க்கணும், மகத்துவத்தை பார்க்கணும், அவருடைய பரிசுத்தத்தை பார்க்கணும், அவருடைய நீதியை பார்க்கணும், அவருடைய இரக்கத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எபேசியர்ல சொல்றார் இல்லையா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராகிய வல்லமையின்படியே. அல்லேலூயா! நான் சொல்றேன், நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இந்த உலகத்தை பார்க்காம, இந்த பரிசேயனை போல உலகத்தை பார்க்காம, இந்த மூத்த குமாரனை போல இவனுக்கு எதுக்கு இந்த ஆசீர்வாதம், இவனுக்கு எந்த வாழ்வு, உங்களை சுத்தி பார்க்காம, அவனை பார்க்காம, இவனை பார்க்காம நீங்க ஆண்டவரை முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று நீங்க அவரை வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுடைய சவாலான சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருண்ட சூழ்நிலைகள், இக்கட்டு இடுக்கண் எல்லாவற்றிலிருந்து வெளியே வர முடியும். ஏன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா! அவருடைய பாதத்துல இவ்வளவு இருக்குதுங்க. நான் கண்டுபிடிச்சேன். சொல்ல வரும்பொழுதுதான் ஒரு நாள் எனக்கு சொன்னாரு, அந்த பெண், அதை மறக்க முடியல. ஏன் மறக்க முடியல? அந்த பெண் ஆண்டவர் பின்னாடி நின்று அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து ஓயாதபடி முத்தம் செய்தாள். நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் ஆணி கடாவப்பட்ட பாதங்களை முத்தம் செய்கிறேன். அல்லேலூயா! என் கண்ணீரால் நனைத்து உம்முடைய ஆணி கடாவப்பட்ட பாதத்தை நான் முத்தம் செய்கிறேன். அல்லேலூயா! ஏன்னா நம்முடைய கால்கள் பாவம் செய்ய விரைந்தோடின கால்கள். அல்லேலூயா! பக்கத்து வீட்டுல போய் எதுவும் சொல்றது இல்லையா? பாவம், சின்ன பாவம் தான். அல்லேலூயா! நமக்கு அது சின்ன பாவம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அது என்னது? இது பெரிய பாவம். அல்லேலூயா! அப்போ அவருடைய பாதத்திலே அமரும் பொழுது எப்படி ஜெயிச்சான்? அவர் கிட்ட போறான்.
அவரோடு கூட ஐக்கியம் இருக்குது. தாவீதுக்கு அவரோடு கூட உறவு இருக்குது, அவரோடு கூட ஐக்கியம் இருக்குது. அவன் யாரையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. அவன் சொல்றான், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. தாயின் மேலான கோடி மடங்கு அன்புடையவர் ஆண்டவரே நீர். அவரே அவன் தியானிக்கிறான், அவரே என் தேவன் என்று அவன் சொல்லுகிறான். அதனாலதான் அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அவன் ஒண்ணு இல்லப்பா, அவன் வெறும் மாம்சம். அவன்கிட்ட திறமை இருக்குது. அவனை பத்தி போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? அவன் சிறு வயது முதலே யுத்த வீரன். யாரு? தாவீது இல்ல, கோலியாத்து. சிறு வயது முதல் அவன் யுத்த வீரன், திறமை இருக்குது. தேவன் இல்லை, உடன்படிக்கை இல்லை, பரிசுத்தம் இல்லை, வெறும் எலும்பு. ஹல்லேலூயா. வெறும் எலும்பு. எலும்புதான், எலும்பு இல்லாத சதை இங்க நிக்குமா? கேக்குற, எலும்பு இல்லாத சதை இங்க நிக்குமா? பரிசுத்தம் இல்லாத சதை இங்க நிக்குமா? வெறும் திறமை மட்டும் இருந்தா நிக்க முடியுமா? அவனோடு இருப்பது மாம்சபயம். அல்லேலூயா. யார் வேணும் உங்களுக்கு? நான் சொல்றேன், நடக்காத காரியங்கள் நடக்கும். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்ல கர்த்தர் ஒருவர், ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். வெறும் மாம்சமா இருக்கணுமா? பரிசுத்தம் என்ற எலும்போட ஒட்டி இருக்கணுமா? உங்களை தான் கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லிக் கொடுக்கிறார். ஆலோசனைகள் அதிசயமானவர். அவன் வெறும் மாம்சம். ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். இது ஒண்ணு இல்லை உனக்கு முன்னாடி. அல்லேலூயா. எங்க உட்காரும் போது, எங்க உட்காரும் போது? டிவி முன்னாடி உட்காரும் போதல்ல, வீட்டை விட்டு வெளியே போய் பக்கத்து வீட்டுல உட்காரும் போதல்ல. வேலை இல்லையா, வேதத்தை எடுத்து வாசிங்க, முழங்கால நில்லுங்க. அல்லேலூயா. நேரத்தை பிரயோஜனப்படுத்துங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தருடைய சன்னிதானத்துல உட்காருங்க, அவருடைய மகிமையை பாருங்க, மகிமையை பேசுங்க. ஆண்டவர் 5 அப்ப 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தீர். ஆண்டவரே, தண்ணீர் கலப்புள்ள திராட்சை ரசம் போல இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நீர் வந்து ருசி உள்ளதாக, மனம் உள்ளதாக, குணம் உள்ளதாக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரும் பாடுகள் நீக்கும், என்னுடைய கூனி நிமிரும், சூமினுக்கை நேராவும், குருடர்கள் பார்வை அடைவார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், குஷ்டரோகிகள் சுகமாவார்கள், 38 வருஷம் படுத்த படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர், திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்தவர். அல்லேலூயா. தியானிங்க, அவருடைய மகிமையை தியானிங்க, மாட்சிமையை தியானிங்க. நெஞ்சில பயம் இருக்காது. அல்லேலூயா. பயம் இருக்காது. சதையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, மாம்சத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. திறமை, மாம்சம் உன்னோடு இருக்கிறவர். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உன்னுடைய ஆதாரம். அல்லேலூயா. நான் உன் தேவன் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேரு உங்களை இழந்து போறீங்க, விட்டு கொடுக்க போறீங்க, அவருடைய பாதத்தில் அமர போறீங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஜெயம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, வாழ்வு உங்களுடையது, சுகம் உங்களுடையது. அப்படிதான் பிடிச்சேன் நான் ஆண்டவர். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சோதனை நேரம் வரும் பொழுது நான் சொல்றேன், இந்த 2 வருஷம் தினந்தோறும், 2 வருஷம் இல்ல, அதிகமா பிடிக்க ஆரம்பிச்ச ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எடுபடாத நல்ல பங்கு எது? அவருடைய பாதம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே சொல்லிக்கிட்டே போன. வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போறீங்க? அல்லேலூயா. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அல்லேலூயா. மெய்யாகவே சொல்றேன், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவர் அதிகமா தேடுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா.
கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.